நன்றிகளை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாள்களுடைய சிறப்பான இந்த ஏற்பாடுகள் நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டார். அதற்கு கிணங்க இன்று தினம் ஆவணியாபுரம் பொறுத்தவரை மதுரை காவல் ஆணையாளர் அவருடைய ஒத்துழைப்புடன், மதுரை மாநகராட்சி ஆணையாளருடைய ஒத்துழைப்புடன், கால்நடைத்துறை, வருவாயத்துறை, மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறை உடைய உலக உதவியுடன் இன்று தினம் வெற்றிகரமாக ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டை 2 நாட்களுக்கு முன்பு முடித்துவிட்டோம். நேற்று தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் காவல்துறை, வருவாயத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை சார்ந்த உதவியுடன் நேற்று தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இன்று தினம் அலகாநல்லூர் ஜல்லிக்கட்டை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உதவியுடன் காவல்துறை, வருவாயத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, கால்நடைத்துறை போன்ற அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கடந்த 3 நாள்களாக இதுக்காக வேலை செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்திருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டு சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆணைக்கு கிணங்க மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன்பாகவே ஆவணியாபுரம், பாலமேடு, அலகாநல்லூர் ஜல்லிக்கட்டு உடைய விழா கமிட்டியோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அனைத்து துறை அலுவலர்களுக்கு அழைப்பை அனுப்பி இந்த ஆண்டு சிறப்பான முறையில் பண்ண வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை அன்று தினம் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவித்தார்கள். அதே போன்ற இந்த ஆண்டு இந்த 3 இடத்துலையுமே 10க்கு 10 அடியில் LED ஸ்க்ரீன்களை ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் சிறந்த மாடுபிடி வீரர்களுடைய பேர், மாடுபிடிகளுடைய எண்ணிக்கை, அது மட்டும் இல்லாமல் சிறந்த காளையுடைய நேரத்தை, விளையாட்டின நேரத்தை உடனடியாக அந்த சுற்றுக்கு முடித்த உடனே அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க. அதற்கிணங்க மதுரை மாவட்ட நிர்வாகம் வருவாய கோட்டாட்சியர் அவருடைய தலைமையில் வருவாய வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் அவருடைய குழு அமைஞ்சு இன்று தினம் வெற்றிகரமாக ஆவணியாபுரம், பாலமேடு மற்றும் அலகாநல்லூர் ஜல்லிக்கட்டுமை முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான விஷயம், நம்ம கால்நடை துறை மற்றும் மருத்துவ துறையுடைய அலுவலர்கள், மருத்துவர்கள் சிறப்பான முறையில் எந்த ஒரு உயிரிழப்பு இல்லாமல் வெற்றிகரமாக இந்த ஆண்டு முடிச்சு கொடுத்திருக்காங்க. அவர் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக காவல்துறை, வருவாயத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, கால்நடைத்துறை, மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறை அலுவலர்களுக்கும், NGOக்களுக்கும், ரெட் கிராஸ்